பசங்க படத்தை பார்த்தாச்சு. அடுத்தது பூலோகம். ரொம்ப நாளா போஸ்ட் ப்ரொடக்ஷனே இந்த படத்தை வச்சிருந்தாங்க. ஏன் ரிலீஸ் பண்ணலனே தெரியல. இன்னைக்கு ஒரு வழியா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட ட்ரெய்லருக்கு ஆன்லைன்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு. பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி இந்த படத்துக்கு நிறைய நல்ல பயங்கரமான உழைப்பை போட்டிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நார்த் மெட்ராஸ்ல 2 குத்துச்சண்டை பரம்பரைக்கு நடுவில் காலங்காலமா பகை இருக்கு. அதுல வந்து ஒரு குத்துச்சண்டை பரம்பரையை சேர்ந்தவர் சண்டையில தோத்துட்டதுனால அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவருடைய பையன் தான் ஜெயம் ரவி. ஸோ ஜெயம் ரவி சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய அப்பாவை பார்த்ததுனால அந்த ஆப்போசிட் பரம்பரையில் இருக்கிற வாரிசை வந்து நான் வந்து கொலை பண்ணுவேன், குத்துச்சண்டையில அவர் நான் தோக்கடிச்சு நான் கொலை பண்ணுவேன்ற ஒரு லட்சியத்தோட தான் அவர் வளராரு. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இந்த பகையை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டிவி சேனலுடைய ஓனர் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி நம்ம பிசினஸ் பார்க்கலாம் அப்படின்னு பெரிய லெவலில் ஒரு பிளான் பண்றாரு. அது ஒரு பக்கம். ஸோ ஜெயம் ரவி நினைச்சது நடந்துச்சா, இல்லை அவர் நடுவிலே வந்து கொஞ்சம் விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டு திருந்திக்கிட்டாரா, இல்லை இந்த சேனல் ஓனருடைய சூழ்ச்சி அவர் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தான் பூலோகம் படத்துடைய கதை. எங்க ஏரியாவுக்கு வந்து பார், எத்தனை டெண்டுல்கர் தோனி எத்தனை முகமது அலி டைசன் இருக்கிறாங்கன்னு தெரியும். பூலோகம் படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் ஜெயம் ரவி. மனுஷன் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. லிட்டரலாவே அப்படிதான் சொல்லணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த உடம்பை ஏற்றுறது. நிஜமாவே ஒரு நார்த் மெட்ராஸில் ஒரு ஜிம் பாய் மாதிரியே இருக்காரு. அந்த நார்த் மெட்ராஸுக்கு தேவையான அந்த ஸ்லாங், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் கொண்டு வந்திருக்காரு. பட் சேட்லி படத்தில் இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் ஜெயம் ரவி மட்டும்தான். அவரை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப செயற்கையாக குக்டப்பாக இருக்குது. திரைக்கதையில் அந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு அழுத்தமே இல்லை. நம்மளால் வந்து ஒரு கனெக்டே பண்ண முடியல. ரொம்ப சில விஷயங்கள்லாம் ரொம்ப சில்லியாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலாகவும் படத்தில் வந்து ஸ்லாகிட்டு சொல்கிற மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. சில விஷயங்கள் படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிஜமாவே இந்த நார்த் மெட்ராஸோடைய அந்த கல்ச்சர் காமிக்கிறது, அந்த மசானா கொலையெல்லாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. அதே ஒரு பாயிண்ட்ல ஜெயம் ரவி திருந்துற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வருது. இன்டர்வல் பாயிண்ட்ல ஜெயம் ரவிக்கே தெரியாமல் அவர் ஒரு ரிங்குக்கு கொண்டு வராங்க, அந்த சீக்வன்ஸ். அப்புறம் கிளைமேக்ஸில் வர ஃபைட்டிங், இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆன் த ஹோல் படம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கல. ஒருத்தருடைய அந்த கடினமான ஒரு உழைப்பு வந்து கொஞ்சம் வீணாக போயிருக்கு அப்படின்றதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். மொத்தத்தில் நீங்கள் வந்து சண்டை படம்லாம் நான் பார்ப்பேன், ஒரு சண்டை படம்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு WWE ரொம்ப பிடிக்கும், ஜான்சினாலாம் கைத்தட்டி ரசிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் ஆளாக இருந்தால் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். பட் எங்களுக்கு வா ஏன் ரொம்ப நாளாக சொல்லிங்க சொல்லலாம், இப்போ சொல்லிடலாம், சொல்ல வந்துடுறேன். இந்த படத்தில் டாட்டூ நாயகி த்ரிஷாவும் இருக்காங்க. இது பஞ்சு இல்ல டிஞ்சு.